உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருப்பூர் அடுத்த பொன்மார் ஊராட்சி போலச்சேரி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் பொன்மார் பஞ்சாயத்து போலச்சேரி கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 8000க்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக தண்ணீர் லாரிகள் மூலம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக பொன்மார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கினர். இதன் காரணமாக தங்களின் அன்றாட தேவைகளுக்கான குடிநீரை வெளியிலிருந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவலநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். இப்பகுதியிலிருந்து தண்ணீர் உறிஞ்சுவதை நிறுத்தக் கோரி தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் அணுகிய போது அவர்களிடமிருந்து எந்த ஒரு முறையான பதிலும் இல்லை. பொன்மார் பஞ்சாயத்தில் நிலவி வரும் இந்த தண்ணீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தண்ணீர் லாரிகள் இப்பகுதிக்குள் நுழைவதை தடுக்கும் தாழம்பூர் போலச்சேரி வனசாலை அருகில் மாபெரும் கண்டன போராட்டம் பொன்மார் முதல்நிலை ஊராட்சி மன்ற 9வது வார்டு கவுன்சிலர் தீபா செந்தில் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. போலச்சேரி கிராம மக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் என 100க்கும் மேற்பட்டோர் தாழம்பூர் போலச்சேரி சாலையில் தண்ணீர் எடுக்க வந்த டேங்கர் லாரியை சிறைபிடித்து டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்களை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லாரி உரிமையாளர்களிடம் பேசியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். மாவட்டம் திருப்பூர் வட்டம் பொன்மார் ஊராட்சி போலச்சேரி பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் ஒரு 2500 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இது மக்கள் தொகை ஒரு 6000 மக்கள் தொகை வசித்து வருகிறார்கள். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே தண்ணீர் நீர் பற்றாக்குறை அதிகப்படியாக இருந்துள்ளது. அதுக்கு நாங்கள் மனுக்கள் மாவட்ட ஆட்சியரிடமோ வட்டாட்சியரிடமோ நாங்கள் ஊராட்சி நிர்வாகம் சேர்ந்து எல்லாரிடமும் எம்எல்ஏக்கள் முதல் பெருந்தலைவர் வரையிலும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதுவரையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் மக்களோட மக்களாக இருந்து இதே நிலை நீடித்தால் எங்களோட பகுதி வறட்சி மிக்க பெரிய பேர் ஆபத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வருன்றதுனால நான் மக்களோட மக்களாக இன்று இந்த களத்திலிருந்து இந்த தண்ணி லாரிகளையும் தண்ணி உரிமை அந்த கிணத்து அவங்களையும் நிப்பாட்டும்படியாக நடவடிக்கை எடுக்க கோரி இந்த அறவழி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி போகிற வர வண்டியெல்லாம் இன்றைக்கி தண்ணி வண்டி பிடிச்சிட்டு போகிற வண்டியெல்லாம் இன்றைக்கி நிப்பாட்டி அவங்களோட உரிமையாளர்கள் பேசி இது போல் தண்ணி குடிக்கக்கூடாது ஆல்ரெடி நிறைய வலியுறுத்தி இருக்கிறோம். இதை தாண்டி இன்றைக்கி இன்னும் நாங்கள் வலியுறுத்துறதுக்கு சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கே தண்ணி இல்லை. எங்களுக்கு நிலத்தடி நீர் இருந்தால் தானே எங்கள் வீட்டுக்கே தண்ணி இல்லை. நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறது? நாங்கள் இதனால் வரையும் நாங்கள் எதுவும் கேட்கலைங்க. மழை டைம்லாம் நாங்கள் தண்ணி பிரச்சனை நாங்கள் கேட்கல. இன்றைக்கி கடந்த ஒரு 2 மாதமாக எங்களுக்கு சுத்தமாக தண்ணியெலாம் வெளியில் தான் பணம் கொடுத்து தான் தண்ணியே வாங்குகிறோம். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்களுக்கு தண்ணி எடுக்கக்கூடாது சார். எங்களுக்கு லாரிகள் மூலம் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 லாரி தண்ணி வெளியே போகுது. அந்த தண்ணி லாரியை வெளியே எடுக்காதனால எங்கள் ஊருக்கு போதுமான தண்ணி அளவு கிடைக்கும். எங்களுக்கு அதை நிப்பாட்டினா எங்களுக்கு போதும் சார். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.